வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம் ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்த்துட்டு வந்துருக்கோம். அதனுடைய வரிசையில் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்றதை இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். ஆகஸ்ட் மாத கிரக அடைவுகள் மகர ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 2ஆம் இடத்துல சனி வக்ர நிலைமையில் இருக்கிறார். 3ஆம் இடத்துல ராகு பகவான், 5ஆம் இடத்தில் செவ்வாய் குரு, 8ஆம் இடத்தில் அதாவது 7ஆம் இடத்தில் சூரியன் பகவான், 8ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன், 9ஆம் இடத்தில் கேது பகவான். இதுதான் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு உண்டான மாத கிரக அடைவுகள். இந்த மகர ராசி அன்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 7.5 சனியின் மூலமாக நொந்து போய் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு முயற்சிகளுமே எடுக்காமல், ஏன்னா அவங்களுடைய முயற்சிகள் எல்லாமே தடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் அந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் செஞ்சுட்டு இருக்கிறார். இதனால தன்னுடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே நாங்கள் இழந்துட்டோம், இனிமேல் எங்களால் மீளவே முடியாது, எங்களால் எந்திரிக்கவே முடியாது, அந்த மாதிரியான ஒரு தற்கொலை செய்யக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறோம் அப்படின்னு நிறைய மகர ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையை வெறுத்து போய் இனிமேல் நம்மளால எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கிறீங்க. அவர்களுக்கு எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு புத்துணர்ச்சியை தரக்கூடிய ஒரு மாதமாகவும், அதே சமயத்தில் நீண்ட கால ஒரு பிரச்சனைகள்ல இருந்து வெளிவருவதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாகவும் தான் இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல அந்த சூரியன் வலுப்பெற்று இருக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் மாதத்தின் பிற்பகுதியில் 8ஆம் இடத்துல போக போறாரு. 9ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார். இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்புகள் பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் பிரச்சனைகள் ஒரு நீண்ட நாள் பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வருவதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியே வக்ரமாக இருக்கிறார். நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு அவர்களுடைய ஜாதகத்திலையும் சனி வக்ர நிலைமையில தான் இருக்கும். ஏன் அப்படி அந்த மாதிரியான வக்ர நிலைமையில இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசி அன்பர்கள் தான் கர்மத்தை, அதாவது ஏதாவது ஒரு பூர்வ புண்ணிய கர்மா இருந்ததுன்னா இவர்கள் மூலமாக தான் அது நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இவர்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலே தெரியும், சனி வக்ரமாக தான் இருக்கும். இவர்களுடைய முன்னோர்கள் குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் நல்லாவே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த காலத்தில் அந்த அளவிற்கு எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லாமல் இருப்பாங்க. அதனால இந்த மகர ராசி என்பவர்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம்னாலே தெரியும், சனி வக்ரத்தோடு இருப்பார். சனி வக்ரமாக இருக்கிறாருனாலே போரும், அது குலதெய்வ குறைபாடு, அடுத்து குலதெய்வ குற்றம், அதே சமயத்தில் வீட்டில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரியாக எல்லாம் இருக்கக்கூடும். அதுலேயும் 4ஆம் இடத்துல இந்த மகர ராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சனி வக்ர நிலைமையில இருக்கிறார். அந்த சனி வக்ர நிலைமையில 4ஆம் இடத்துல இருந்தாலே இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா தோஷம் இருக்குது, பிரேத சாபம் இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா திருஷ்டி தோஷங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இருக்கும். இது எல்லாமே மகர ராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பாக இருக்கக்கூடும். இதனால இந்த மாதத்தில் அந்த சனி வக்ர நிலைமையிலே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான தோஷத்திலிருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம். 9ஆம் இடத்துல அந்த கேது பகவான் இருக்கிறதுனால இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரியான தோஷத்திலிருந்து நிவர்த்தி அடைவதற்குண்டான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. சில பேருக்கு பெண்கள் சாபம் நிறைய பேருக்கு இருக்குன்னா, நீங்க இந்த பெண்கள் சாபம் இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்கள் இந்த மாதத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சில பக்கத்துல இருக்கக்கூடிய தெரிந்த நண்பர்கள் இருக்கக்கூடிய இடத்துல அந்த பெண்களை கூப்பிட்டு நீங்க அவர்களுக்கு ஒரு வெத்தலை பாக்க தாம்பூலம் கொடுத்தீங்கன்னாலே போரும், உங்களுடைய சாபம் அது நிவர்த்தி அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான். அதுல இருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் தெரியறதுக்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக இருக்க போகுது. அதாவது 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் உங்களுடைய முயற்சிகள்ல நிறைய தடைகளை போட்டுக்கிட்டே இருக்கிறார். எப்படி நீங்க போகிற இடமெல்லாம் ஒரே சண்டையும் சச்சரவுமாக தான் இருக்கும். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வேலைக்கு போய் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, ஒரு 5 மாதம் தான் ஆகுது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
சும்மா இல்லாமலே எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா மேலதிகாரிகளுக்கு புதுசாக நீங்கள் வந்திருக்கீங்க, அதனால தான் இவங்க எல்லாரும் இப்படி சண்டை போடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் தோன்ற ஆரம்பிக்கும். உங்கள் மீது உண்டான ஒரு நம்பிக்கை இழப்பு ஏற்படக்கூடிய ஒரு நேரமாலாம் இருந்திருக்கும் கடந்த காலத்தில். இது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம். அந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் அது எல்லாமே செய்யறதுக்கு சாதகமாக இருப்பார். அதாவது அதிகாரிகளிடத்துல கெட்ட பேர், அடுத்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நீங்கள் பாட்டுக்கு சாதாரணமாக தான் இருப்பீங்க, ஆனாலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்கள் மீது ஒரு கெட்ட பெயர், அவமானம், ஒரு அசிங்கம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்துடும். இது எல்லாமே எதுவுமே இல்லையா, சில பேருக்கு கடன்கள் மூலமாக அவப்பெயர், அசிங்கம்லாம் ஏற்பட்டிருக்கும் கடந்த காலத்தில். இது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம்னு சொன்னோன்னா இது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு சனி பகவானும் வக்ர நிலைமையில் இருக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அந்த குரு பகவான், மங்களகாரகன் குரு பகவானும் இருக்கிறதுனால, சுபகாரகனும் அங்கே இருக்கிறதுனால அந்த அசிங்கம், அவப்பெயர், அடுத்து பார்த்தீங்கன்னா அவமானங்கள், இது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமும் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அந்த சுபகிரகம் குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய அந்த தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய நேரம். நீங்களும் ஒரு 3 மாத காலமாக பார்த்தீங்கன்னா என்னுடைய பதிவை பார்த்து நீங்கள் அந்த தெய்வ வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. இப்போது இந்த மாதம் அதற்கு உண்டான நிவர்த்தி, நீங்களும் 3 மாதம் போட்டிருப்பீங்க, எல்லாமே செஞ்சுட்டே வந்துட்டுருக்கிறீங்க. என்ன மேடம் எங்களுக்கு எந்த ஒரு நிவர்த்தியுமே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அதற்கு உண்டான நிவர்த்திகள் வருவதற்கு உண்டான ஒரு சாதகமான நேரமாக இருக்க போது இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியனாகப்பட்டவர் திருமண உறவுல பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா 8ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு அந்த சூரியனாகப்பட்டவர் அது 17ஆம் தேதிக்கு அப்புறம் சிம்ம ராசிக்கு ஆட்சி பெற்று போக போறாரு. அதனால அந்த 7ஆம் இடத்துல இருக்க வரைக்கும் கொஞ்சம் சில இடர்பாடுகளை, திருமணம் சம்பந்தமான இடர்பாடுகளை, பிரச்சனைகளை சில பேர் தேடிக்கிட்டே இருக்கிறீங்க. அதாவது ஜாதக ரீதியா பொண்ணுக்கோ பையனுக்கோ அந்த ஏற்பாடுகள், திருமண ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. எந்த விதமான ஒரு ஜாதகமும் பொருத்தமும் இல்லை. சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த காதல் திருமணம் பண்ணிட்டு வந்து திடீர்னு நிற்பாங்க. என்னடா இது நம்ம எதிர்பாராத நேரத்தில் இந்த மாதிரி நடக்குதே அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு. இது எல்லாமே அந்த 8ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கும்போது திருமணம் சம்பந்தமான சில கசப்பு தன்மைகளை கொடுப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இது 17ஆம் தேதிக்கு அப்புறம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மகர ராசி என்பர்களுக்கு. இந்த மகர ராசி என்பர்களுக்கு 10ஆம் இடத்துல, அதாவது 9ஆம் இடத்துல கேது பகவான், பாக்யஸ்தானத்தில் கேது பகவான். ஏன்னா என்னைக்கு இந்த 7.5 சனி இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஆரம்பிச்சதோ அதிலிருந்து உங்களுடைய ஒரு என்ன சொல்றது அதிர்ஷ்டமோ உங்களுடைய திடீர் யோகங்களோ எதுவுமே எங்கள் பக்கத்தில் இல்லை மேடம், எல்லாமே எங்களை விட்டு விலகி போயாச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கிறீங்க மகர ராசி என்பர்கள். ஏன்னா ஒரு 5 வருடத்திற்கு முன்னாடி ஒரு நல்ல செல்வ செழிப்போடு எல்லா இடத்துலையும் உங்களை எல்லாரும் பேசுகிற அளவுக்கு, அதாவது இவனுக்கு என்னப்பா யோகசாலி அதிர்ஷ்டசாலி அப்படின்னு பேசுகிற அளவுக்கு இருந்தேன் நான். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு செல்வாக்கும் இல்லை, ஒரு சொத்தும் இல்லை, எந்த விதமான ஒரு உறவுகளும் இல்லை, எல்லாத்தையும் இழந்து நிர்கதியாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் அந்த பாக்யஸ்தானத்தில் அந்த கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய அந்த கணபதி, அதாவது சங்கடகர சதுர்த்தி வழிபாடாகப்பட்டது இந்த மாதம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். எதெல்லாம் இழந்தீங்களோ இந்த மகர ராசி என்பர்கள் அந்த 4ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துல இருக்கும்போது சொத்துக்களை நிறைய இழந்திருப்பீங்க கடந்த காலத்தில். சில பேர் பார்த்தீங்கன்னா 7.5 சனிலெல்லாம் நல்ல ஓஹோ ஜேன்னு இருந்தீங்க. ஆனால் என்னைக்கு 7.5 சனி உங்களுக்கு பாத சனியில் வந்ததோ அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொத்து சம்பந்தமான சில பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும். அது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குது இந்த மகர ராசி என்பர்களுக்கு.
வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தகப்பனார் வழியிலையும் சரி, அடுத்து பார்த்திங்கன்னா தாயார் வழியிலையும் சில பிரச்சனைகள் வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்குது. தகப்பனார் வழியில் ஒரு மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு ஒரு சிறந்த ஒரு காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தை ஒரு 15 நாட்கள் நீங்கள் தாண்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த மகர ராசி என்பர்களுக்கு. அடுத்து இந்த மகர ராசி என்பர்களுக்கு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, வெளிநாட்டில் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் வரப்போகுது. ஏன்னா 6ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த புதன் பகவான் 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு வேலையில் ஒரு முன்னேற்றம். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு, இங்கே உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு தான் வேலையில் சில இடர்பாடுகள் பிரச்சனைகள் இருக்கக்கூடும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் எந்த விதமான ஒரு பிரச்சனைகளும் கிடையாது. உங்களுக்கு தேவையான பதவி உயர்வு, ஏன்னா அந்த சிம்ம ராசியிலேயே சூரியன் சஞ்சரிக்க வருவதனால பதவி உயர்வு, வருமானம் எல்லாமே கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக இருக்க போது இந்த மகர ராசி என்பர்களுக்கு. நீங்கள் இந்த காலகட்டத்தில் அதாவது சங்கடகர சதுர்த்தி வழிபாடு பண்ணுங்க. அடுத்து விநாயகர் அகவல் தினமும் பாராயணம் பண்ணுங்க மகர ராசி என்பர்கள். ஏன்னா சனி வக்ர நிலைமையில் இருக்கிறார், கேது பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால விநாயகர் அகவல் பாராயணம் மிக சிறந்த உறுதுணையாக இருக்க போகுது. எப்படி உங்களுக்கு ஒரு ஊன்றுகோல் மாதிரி இருக்குமோ அந்த அளவிற்கு அந்த பாராயணம் செய்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கும் விநாயகர் அகவல். அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி மகர ராசி என்பர்களுக்கு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்களும், உங்களுக்கு ஜாதகம் இல்லை தொலைஞ்சு போச்சு, ஜாதகம் எழுதணும், என்னுடைய குழந்தைகளுக்கும் ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.